இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய தக்காளி சட்னி பண்ண போகிறோம். இட்லி தோசையோடையில் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி 2 வரமிளகா, சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, இது வந்து காந்தாரி மிளகு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு. சட்னி செய்கிறதுக்கு வந்து தேங்காய் துருவல், இதோடவே இந்த ஒரு துண்டு இஞ்சி, இதை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். இஞ்சி, தேங்காய் துருவல், இதோடவே இந்த காந்தாரி மிளகு, சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துடணும். சட்னியை வந்து அரைச்சி எடுத்துட்டோம். உங்களுக்கு காந்தாரி மிளகு இல்லைன்னாலும் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டோம். வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 2-3 வரமிளகா கிள்ளி போட்டது, இதோடவே கொஞ்சமாக கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்னியில் ஊற்றிடணும். பண்ணக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இட்லியோடு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.